என்ன சரவணா? அம்மா, எங்க கிளம்பிட்ட? 2 பேரும் வெளியே போறோம். எங்க? பூங்குடி மாமா வீட்டுக்கு. கோவிலுக்கா? பூங்குடி மாமா வீட்டுக்கா? அம்மா, அது வந்து கொஞ்சம் இருப்பா. ஏய், இப்ப என்ன அவங்க கொலை பண்ண போறேன்னு சொன்னாங்களா இல்ல கொள்ளையடிக்க போறேன்னு சொன்னாங்களா? அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இப்ப போய் சொல்றது தப்பு இல்லையா? இந்த பாரு, ஏன் நீ போலீஸ்காரங்க மாதிரி இவங்களை துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருந்திருப்பாங்க இல்லப்பா? இல்லப்பா, பூங்குடி மாமா வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னா. அம்மாட்ட கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு பொய் சொல்ல சொன்னா. அம்மாவை பார்த்த உடனே எனக்கு பொய் சொல்ல தோணலப்பா. அதான் உண்மையை சொல்லிட்டேன். மா, சாரிம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ எதுக்குப்பா சாரி சொல்ற? இந்த உண்மையை சொல்லிட்டியே. அத்தை, சாரி த. நான் தான் சரவணன் கிட்ட பொய் சொல்ல சொன்னேன். எதுக்குமா போய் சொல்ல சொன்ன? இல்லங்க அத்தை, அது வந்து என்கிட்ட ஏம்மா போய் சொல்லணும்? நான் ஒன்னும் மத்த மாமியாருங்க மாதிரி இல்லையே. உங்ககிட்ட நல்லா தான் பழகுறேன், உன்னை நல்லா தான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன? ஏன்பா மா, நான் உன் பொண்டாட்டி ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா? ஆஹா இல்லம்மா. அப்புறம் ஏன்பா உன் பொண்டாட்டி என்ன விரோதியாவே பாக்குறா? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளுக்கு இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் பிடிக்குமா? அப்புறம் எதுக்குப்பா போய்? நீங்க ஏதாவது சொல்லிருவீங்களோன்னு பயந்தாமா. அதுக்காக பொய் சொல்லலாமாப்பா? பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு உண்மை தெரிஞ்சா? அதான் இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சே. இப்ப நான் என்ன இவ்வளவு தூக்கலையா போட்டுட்டேன்? எதுக்கடி இப்படி நடந்துக்கிட்ட? இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கோம். நீ வந்த அப்புறம் அதை பிரிச்சிருவ போல இருக்கே. ஐயோ அம்மா, பூங்குடி அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? எந்த அர்த்தத்துல வேணா சொல்லட்டும் சரவணா. ஆனா அவளுக்கு நான் புத்தி சொல்லி புரிய வைக்க வேணாமா? நான் அவளுக்கு புத்தி சொல்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க தாராளமா சொல்லுங்க. பூங்குடி, நான் உன்னை சொல்றேன் கேப்பியா? என்னப்பா, நான் அட்வைஸ் பண்றது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போல இருக்கே. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாமா, நீங்க சொல்லுங்க. ஆனா அவ வாயிலேருந்து வார்த்தையே வரமாட்டேங்குதேப்பா. பரவாயில்லங்க அத்தை, சொல்லுங்க. பூங்குடி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உனக்கு இந்த வயசுல உனக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் வரவே கூடாது. பொய் சொல்றதுங்கிறது மோசமான பழக்கம், கெட்ட பழக்கம். எதுக்காகவும் நம்ம அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணக்கூடாது பூங்குடி. உங்க வீட்டுல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா நீ இங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. என் பிள்ளைய பாத்தியா, எவ்வளவு நல்லவனா இருக்கான். நான் அவனை அப்படி வளர்த்திருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? உன்னை உங்க அப்பா அப்படி வளர்க்க தெரியாம வளர்த்திருக்காரு. அத்தை, இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு இப்ப நீங்க எங்க அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்க? தப்பு பண்ணது நான் பொய் சொல்லிருக்க கூடாது, சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? பொம்பளை பிள்ளைங்க முதல்ல நிதானமா இருக்க பழகிக்கணும். மகேஷ், இது பள்ளிக்கூடமும் இல்ல, நீ வாத்தியாரும் இல்ல. அந்த புள்ளதான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிச்சுல்ல, அப்புறம் இதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீ சரியான கூமுட்ட பயடா. எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாது. ஏடா, மடத்தனமா பேசிட்டு இருக்கியே. ஏங்க, இப்ப எதுக்கு என் பிள்ளை திட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் அவன் கொஞ்ச நேரம் நின்னா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டேய் வா. ஏன்டா இன்னும் நின்னுகிட்டு இருக்க? பொண்டாட்டி கூட்டிட்டு போ. பூங்குடி வா, வரம்மா. என்ன மருமகளை காப்பாத்துறீங்களா? ஏய்,
இது பாரு, உண்மையை யாரும் காப்பாற்ற வேண்டாம். கெட்டதை காப்பாத்துறதுக்கு தான் உன்ன மாதிரி பேய் பிசாசங்களோட துணை வேணும். வந்துட்டா. ச்சே, என்னம்மா இது? நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. இன்னும் 4 வாங்கி விடுவேன்னு பார்த்தா விட்டுட்டியேம்மா. அதுக்குள்ளதான் உங்க அப்பன் பொந்து கெடுத்துட்டாரே.